மலைமுரசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வர்த்தக முரசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு வர்த்தக முரசு நிகழ்ச்சியில் பங்குச்சந்தை குறித்த தகவல்களை வழங்குவதற்காக சாகா கான்ட்ரா ட்ரேடிங் நிறுவனர் திரு மூர்த்தி அவர்கள் இங்கே நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் நம்மளுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ மூர்த்தி சார் வந்திருக்க நாள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராமில், அதாவது அக்டோபர் 8 நீங்கள் சொன்னீங்க மார்க்கெட் ஒரு ஹையில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் ஒரு ஹையில் போயிருக்கு. ஸோ இதோட சீக்ரெட் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ இது அப்படியே தொடருமா என்ன அப்படின்றத சொல்லுங்கள். இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அக்டோபர் 8 போதே நிறைய பேர் நிறையா, அதாவது ஜென்ரல் பப்ளிக் மக்களே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக இறங்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சாங்க. நிறைய அனலிஸ்ட்டும் மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பீப்புளுக்கு இறங்கும்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்லாம் இறங்கவே இறங்காது. அதேமாதிரி மேக்ஸிமம் பீப்புள் மார்க்கெட் இனிமேல் கம்ப்ளீட்டாக மேலே தான் போகும்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகாது. அதாவது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாதுன்னு சொல்கிறேன். எல்லாரும் இறங்கும்னு நினச்சிட்டா மார்க்கெட் இறங்கவே இறங்காது. இதுதான் அதோட மேஜர் சீக்ரெட்டே. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆல் டைம் ஹையில் இருக்குது, பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை, சென்செக்ஸ் ஆல் டைம் ஹை. இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பி ரேஷியோ ஆல் டைம் ஹை. இது வரைக்கும் 29.34 கிட்டத்தட்ட ஹை வந்துருச்சு. இவ்வளோ ஹை வந்ததே கிடையாது. ஒரு 28க்கு மேலே போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஷு. ஓகே, 1000 பாயிண்ட் கிராஷ் ஆகிருக்கு, 2000 பாயிண்ட் கிராஷ் ஆகிருக்கு, 3000 பாயிண்ட் கிராஷ் ஆகிருக்கு. ஸோ எப்போல்லாம் அந்த ரேஞ்சுக்கு வருதோ அப்போல்லாம் மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்குது. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பெருசாக கிராஷ் ஆகுமா அப்படின்றதுக்கு டவுட்ஃபுல். எதுக்காக அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பீரியடில் எதுக்கு சொல்கிறேன்னா, எலெக்ஷன் பீரியடில் இருக்கும். கண்டிப்பா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதையும் எப்படி போகும், அடுத்த இந்த கவர்மெண்ட் சேம் கவர்மெண்ட் கண்டினியூ பண்ணுமா, இல்லை புது கவர்மெண்ட் வருமா, ஸோ மார்க்கெட் அப்படி புது கவர்மெண்ட் வந்தால் இறங்குமா, இப்படி பலவிதமான கேள்விகள் இருக்கு. ஆனால் இப்போதைக்கு மார்க்கெட் ஹையில் தான் இருக்கு. ஸோ இனி எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் இப்போ அதான் இப்போ இது ஹையில் இருக்குது. இவ்வளோ ஹையில் இருக்கும்போது எல்லாமே ஹையில் இருக்குது. இப்போ பி ரேஷியோன்றது இவ்வளோ காஸ்ட்லியாக நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இதுதான் காஸ்ட்லியாக அப்படின்றது நம்ம யாருமே அந்த சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது நீங்கள் இதுதான் காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு 28 வரைக்கும் தான் பி ரேஷியோ பார்த்துருக்கோம். இப்போ 29.34 போயிடுச்சு. 29க்கு மேலாம் ரொம்ப அதிகமான அதாவது ஒரு அதிகமான வேல்யூஷனில் ட்ரேட் ஆகிற மாதிரி நிஃப்டி கால்குலேஷன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ இவ்வளோ ஹை ஆல் டைம் ஹையில் போகும்போது நீங்கள் இவ்வளோ போகும் அவ்வளோ போகுன்றதை விட பேட்டர்ன் நெகோசியேஷன் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ புல்லிஷில் தான் இருக்குது, மேலே தான் போயிட்டுருக்கு, எல்லாமே ஹையில் தான் இருக்குது. ஓகே, இப்போ ஃபண்டமெண்டலாக பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்களாம் 24 பி ரேஷியோ மேலே ட்ரேடே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் 24 பி ரேஷியோக்கு மேலே இன்றைக்கி 18% இண்டெக்ஸே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ், ரிலையன்ஸ்லாம் 40% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. நான் சொல்கிறது இந்த 3 மந்த்ஸ்லேயே. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது என்னென்னா, பேட்டர்ன் நெகோசியேஷன் பாயிண்ட்டுன்னு தான் எடுக்கணும். அதாவது ஒரு 11,310 தான் இப்போ போன பேட்டர்னுக்கு ஒரு நெகோசியேஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு கீழே போச்சுன்னா லாங்கெல்லாம் கட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அது கீழே போச்சுன்னா ஃபர்தர் டவுன்ஃபால் இருக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஆனால் அதை கட் ஆகிற வரைக்கும் என்ன டவுன்ஃபால் வந்தாலும் திரும்ப மேலே போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது நிஃப்டியில். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நிஃப்டி 11,310 மைண்டில் வச்சுக்கோங்க. நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க அது கீழே போச்சுன்னா லாங்கை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் லாங்லேயே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கரெக்ஷன் எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பெரிய கரெக்ஷன் வரத்துக்கு சான்சஸே கிடையாது. நீங்கள் எல்லாருமே இனிமேல் கரெக்ஷனே கிடையாதுன்னு நம்பணும். இனிமே மார்க்கெட் மேலே தான் அப்படின்னு நம்பும் போது பெரிய கரெக்ஷன் வந்துடும். பட் எலெக்ஷனை பேஸ் பண்ணி எப்படி இருக்கும் நிஃப்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னா, எலெக்ஷனுக்கு 10 டேஸுக்கு முன் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி மூணாக நம்ம பிரிச்சுக்கலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, நிஃப்டி எலெக்ஷனுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ரிசல்ட்டுக்கு, நான் சொல்கிறது எலெக்ஷன் ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு May 23 ரிசல்ட்டு. இப்போ நீங்கள் 10 டேஸுக்கு முன்னாடி மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்கும்ன்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு யார் வந்தாலுமே மார்க்கெட் மேலே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் திரும்பி ஒரு 1 or 2 டேஸ்லேயே திரும்ப அங்கேருந்து ஒரு பெரிய கரெக்ஷன் இருக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அந்த கரெக்ஷன் ரொம்ப நாள்லாம் இருக்காது. இதுதான் அதாவது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டவுன், ஓகே, எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு அதே இடத்துக்கு திரும்பி அப்,
திரும்பி அங்கேருந்து ஒரு டவுன் ஆயிட்டு திருப்பி மேலே ஏறிடும். ஆமாம், டவுன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி டவுன், 10 டேஸுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடி டவுன், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மேலே போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப 1 or 2 டேஸ் கழிச்சு திரும்ப வந்து ஒரு 10 டேஸ்க்குள்ள ஒரு டவுன் இருக்குது. இது எல்லாமே எப்படின்னா டவுனோ அப்போ நான் சொல்கிறது வந்து சும்மா சின்ன லெவல்லாம் கிடையாது, 3மே ஷார்ப் மூவ். டவுன் மூவ் ரிசல்ட்டுக்கு முன்னாடி 10 டேஸ்க்கு முன்னாடி ஷார்ப் டவுன் மூவ், ரிசல்ட் வந்த பிறகு ஷார்ப் அப் மூவ், அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து ஒரு 2-3 டேஸ் கழிச்சு திரும்ப வந்து ஷார்ப் டவுன் மூவ். அதுவும் ரொம்ப நாள்லாம் கிடையாது, எல்லாமே இந்த 10 டேஸ் தான், இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் மார்க்கெட்டுக்கு வந்து வந்துடும். புதுசாக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டவுன் வருது இல்லை, ஒரு 10 டேஸ்க்குள்ளே ஒரு பெரிய டவுன் வந்துடும்ல, அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஆரம்பிக்கிறது நல்லது. பட் இப்போதைக்கு வந்து இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி நிஃப்டி வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இன்னும் எலெக்ஷன் பக்கம் கூட வரல ரிசல்ட்டு, ஆனால் வந்து அதுக்கு முன்னாடியே நிஃப்டி இப்படி தான் இருக்கும்ன்றது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் வந்து ஒரு அட்வான்ஸ்டு வியூ வந்து நேயர்களுக்கு வந்து கொடுக்குறோம். டவுன் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ப்ரோக்ராம்ல பேசின விஷயங்கள் தான் இது. ஸோ பேசின விஷயங்கள் வந்து இப்போ அப்படியே, அதுவும் குறிப்பாக உங்களுடைய ப்ரோக்ராம்ல பேசுகிற விஷயங்கள் ஓரளவு அப்படியே கரெக்டாக வந்து நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து நீங்கள் சொன்னீங்க இப்படி ஹையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கண்டிப்பாக வந்திருக்கு ஹையில். நீங்கள் சொன்னீங்க இந்த ஜனவரிக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அதே மாதிரி ஹையில் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ஆஃப் பரோடா, எஸ் பேங்க் வந்து சொன்னீங்க 40% வந்து ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஷேர்ஸும் பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து வேற என்ன மாதிரி சஜஷன் கொடுக்க போறீங்க? அதாவது அந்த டைமில் வந்து நிறைய பேர் பேங்க் ஆஃப் பரோடாலாம் சஜஸ்ட் பண்ணுறாங்களேன்னு கூட கேட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா அங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 42% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. எஸ் பேங்க்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 50% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே ப்ரோக்ராம்லேயே நம்ம அந்த ஸ்டாக்ஸை வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி வைங்க, இது கீழெல்லாம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வாங்குங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போது ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த எலெக்ஷன்லாம் இருக்கிறதால ஒரு ஷார்ட் டைமாக வந்து பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து அந்த ரொம்ப கம்மியாக இருந்ததால் நம்ம வந்து ஒரு வியூ கொடுத்தோம், ஓகே இது கண்டிப்பாக வாங்க, பெரிய ரிட்டர்ன் வரும்னு சொன்னோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டிசிஎஸ் வந்து இன்ஃபோசிஸ் வந்து 12th அன்னைக்கு ரிசல்ட் இருக்குது, கம்மிங் 12th வந்து ரிசல்ட் இருக்குது. ஸோ இந்த வீக் வந்து டிசிஎஸோ இல்லை இன்ஃபோசிஸோ ஏதோ ஒரு நல்ல ஃபால் கிடச்சிதுன்னா வந்து வாங்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். டிசிஎஸ்லாம் ஒரு 1900லேருந்து 1950 அந்த ரேஞ்ச் வந்ததுன்னா இட்ஸ் ஃபேபுலஸ் பை ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் வீக்குக்கு. அது வந்து நெக்ஸ்ட் வீக்குக்குன்னா ஒரு 1 month வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸும் வந்து இன்கேஸ் வந்து ஒரு 700 to 720 ஏதோ ஒரு ஃபால், ஏதோ ஒரு ரிசல்ட் சரியில்லை, ஏதோ ஒன்று சொல்லி இன்கேஸ் ஒரு நல்ல ஃபால் வந்ததுன்னா அதை வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த 2 கம்பெனியும் வந்து இதுவாக இருக்கிறதுக்கு ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஐம் மோர் ப்ரிஃபர் ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் பீரியடில் 1900லேருந்து 1950 டிசிஎஸ் வந்ததுன்னா வாங்குறதுக்கு வந்து நாங்களே வந்து ரெடியாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து 2 பார்ட்டாக வந்து பிரிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு பார்ட், இப்போ நான் 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன்னா 2.5 lakhs வந்து ஒரு ரேஞ்சு. ஓகே, நான் சொல்கிறது ஒரு 1900லேருந்து ஒரு 1950 நெக்ஸ்ட் வீக் அந்த ரேஞ்சில் வந்து வந்ததுன்னா யூ கேன் பை. ஓகே, அப்படி இல்லை என்னால் அவ்வளோ இறங்கதான் தெரியாது, வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா 2000ல் இன்கேஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வாங்கிக்கிட்டு திரும்ப ஒரு 100 பாயிண்ட் வந்து இன்கேஸ் கரெக்ஷன் வந்தது, ஏதோ ரிசல்ட் சரியில்லை, இதில் ரிசல்ட் நல்லா இருக்குது, ஏதோ ஒன்று சொல்லி இறக்குனாங்கன்னா அந்த இடத்துல வந்து திரும்பி வாங்குறது நல்லது. ஸோ 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. டிசிஎஸ் இன்கேஸ் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 1 monthக்கு தான் அது, 1 monthக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு 2000 ரேஞ்சில் வந்தால் வாங்கிட்டு திரும்ப ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கிச்சுன்னா அங்கேயும் வந்து வாங்கிட்டு ஒரு 1 month ஹோல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து யூ கேன் ஏபிள் டு கெட் ப்ரெட்டி டீசன்ட் ரிட்டர்ன். நீங்கள் அதுக்காக ஒரு 40% அப்படி எதிர்பார்க்காதீங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு 5 to 10% ரிட்டர்ன் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த டிசிஎஸ் இப்போ வந்து நீங்கள் இந்த மந்த்து இதை வந்து நேர்கள்லாம் வந்து கண்டிப்பாக குறித்து வச்சுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் சொன்ன அந்த 2 ஷேர்ஸ் வந்து 40% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ கரெக்டாக இந்த ப்ரோக்ராமில் நேர்கள்லாம் குறித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அது எப்போ ஏறி இருக்கோ, ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம யூடியூப்பில் நேர்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நிறைய நல்ல வியூஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ப்ரோக்ராமுக்கு எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மூர்த்தி சாருக்கு வந்து எல்லாரும் வந்து கண்டிப்பாக கிரெடிட் கொடுப்பாங்க, தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே சார், ஸோ சீக்ரெட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல ஷேர் மார்க்கெட்டில், ஸோ அந்த சீக்ரெட் ஆஃப் மணி பற்றி இல்லை அது என்னன்னா அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, அது பேசிக்கலாக அது வந்து இந்த மார்க்கெட்டுக்குன்ட்டு இல்லை, நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா சீக்ரெட் மணி எப்பயுமே வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன்.
அது எப்படின்னா அது ஒரு கான்செப்ட் மாதிரி கிடையாது. அது வந்து சீக்ரெட் மணின்றது எல்லாத்துலேயுமே இருக்குது. இது நாட் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போது நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய வந்து ஏதோ உங்கள் பையனை வந்து ஒரு கடைக்கு போய் ஏதோ ஒரு வாங்கன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பொருள் வந்து ஒரு 50 ரூபா 60 ரூபா தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் கரெக்டாக 50-60 ருபீஸ்லாம் கொடுக்க மாட்டீங்க. ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 20 ருபீஸோ இல்லை 100 ருபீஸ் கொடுத்து அனுப்புவீங்க. ஓகே, நீ இப்போ வாங்கிட்டு வாங்குவீங்க. ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறது எதுக்குன்னா, இன்கேஸ் அந்த பொருள் 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, 20 ரூபா பொருள் ஆச்சுன்னா அங்கே வந்து அந்த போகிற பையன் வந்து ஒரு மாதிரி இதுவாகிடக்கூடாது, எம்பாரசிங் ஆகக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து அனுப்போம். இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 lakhs செலவாகுது, 25 lakhs செலவாகுதுன்னா கண்டிப்பாக ஒரு 5-10 lakhs வந்து எக்ஸ்ட்ராவாக தான் வச்சுருப்பீங்க. நீங்கள் ஒரு எக்ஸாம் போகிறீங்க, ஒரே ஒரு பெண் எடுத்துன்னு போயிடுவீங்களா? இல்லை, கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 பெண்ணாவது நம்ம கையில் வச்சிருப்போம். ஒரு பெண் நல்லா தான் எழுதுவோம், ஆனால் எதுக்கு வந்து இருந்தாலும் ஒரு பயத்தில் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெண் ஒரு இன்கேஸ், அந்த வேர்டு இன்கேஸ், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து சீக்ரெட் மணி அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக வந்து இருந்தே ஆகணும். சீக்ரெட் மணின்றது நிறைய பேருக்கு தெரியாது. சீக்ரெட் மணின்றது வேற ஒரு விஷயமும் கிடையாது. இப்போ எக்ஸாமுக்கு எப்படி வந்து ஒரு 3 பெண் எடுத்துகிட்டு போகிறோமோ, ஒரு பெண்ணு நல்லா இருந்தால் கூட 3 பெண் எடுத்துகிட்டு போகிறோமோ, அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து என்றைக்குமே சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னா சீக்ரெட் மணி உனக்கு இருந்தே ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன், 10 லட்சமெல்லாம் போடவே போடாதீங்க. அது நீங்கள் எங்கே போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் இறங்குறதுக்கு வந்து நிறையா சான்சஸ் ஆகிடும். அப்புறம் நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியது வந்துடும். எப்பயுமே இந்த மார்க்கெட் இந்த ஹையில் வந்து இந்த மெசேஜ் சொல்கிறேன், ஆனால் லோவில் இருக்கும் போதும் இந்த மெசேஜ் வந்து எடுத்துக்கலாம். சீக்ரெட் மணின்றது நீங்கள் எப்படியில் வச்சுருக்கலாம், இல்லை வந்து லிக்விட் கேஷாக வச்சுருக்கலாம், உங்கள் வீட்டில் எப்படி வேணால் வச்சுருக்கலாம். நீங்கள் ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 10 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு 10 லட்சம் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்ரெட் மணியில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த சீக்ரெட் மணி ஒரு மார்க்கெட் ஏதாவது ஒரு பெரிய டவுன்ஃபால் வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து காப்பாற்றும். பல முறை சீக்ரெட் மணி வந்து நிறைய பேரோட 30-35 வருஷம் உழைப்பு காசை கூட கொடுத்துருக்குது. அந்த சீக்ரெட் மணி யூஸ் பண்ணவே முடியாது. அது வந்து எப்போ வந்து பயங்கர ஃபால் இருக்கோ அந்த டைமில் மட்டும்தான் அந்த கேஷ் யூஸ் ஆகும். அந்த டைமில் அது யூஸ் ஆகும்போது மிகப்பெரிய ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். அந்த லாஸ்ட் டைம் நம்ம சொன்ன மாதிரி தான், அந்த 10,000 அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடவே விடாதீங்கன்னு நம்ம சொன்னோம்ல, அதே மாதிரி தான் எப்பயுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்க நீங்கள் 2 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 2 lakhs வந்து சீக்ரெட் மணி எப்பயுமே இருக்கணும். அந்த சீக்ரெட் மணின்றது அது எப்படின்னா உங்களுக்கே நீங்களே வந்து வேணும்னா ரொம்ப ரேர் கேசஸ் வேணும்னா எடுக்கிற மாதிரி இருக்கணும். சும்மா நானே ஒரு கேஷை வச்சு 2 lakhs போட்டேன், நாளைக்கு 10 ரூபா இறங்கிச்சு, இன்னொரு 2 lakhs சீக்ரெட் மணி போடு, அப்படிலாம் கிடையாது. சீக்ரெட் மணி நான் சொல்கிறது வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப நல்லா வந்து இறங்கணும். ஓகே, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். அந்த இடத்துல வந்து அந்த காசு வந்து தேவைப்படும். அந்த காசு வச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியும். நீங்கள் வந்து 1 கோடி இருந்தால் நான் ஜெயிச்சிட முடியுமா, 10 கோடி ஜெயிக்குமா, அதெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. யாரெல்லாம் வந்து சீக்ரெட் மணி மெயின்டைன் பண்ணுறாங்களோ, சீக்ரெட் மணி வச்சுருக்காங்களோ, அவங்களால மட்டும்தான் பெரிய லெவலில் வந்து இதில் சாதிக்க முடியும். ஏன்னா எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நியூ ஹை போயிட்டே இருந்தாலும் சரி, எவ்வளோ லோ போயிட்டே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றது ஒன்று கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது இல்லை, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது உங்ககிட்ட காசு வந்து இல்லாமல் போயிடும். நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்ககிட்ட நிறைய கேஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 100 ரூபா தான் ஒரு பொருள்னா 150 ரூபா இருந்தால் கூட நம்ம யோசிக்க மாட்டோம், பரவாயில்ல வாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்போம். இது ஒரு இண்டிவிஜுவலுக்கு இப்படி இருக்குன்னா நீங்கள் ஓவரால் வந்து குளோபலாக எடுத்து பாருங்கள். குளோபலாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்கேஸ் ஹைக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நிறைய பேர் வந்து எஃப்டியை நோக்கி ஓடுவாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணால் அவங்களுக்கும் வந்து இது கிடைக்கும், வட்டி அதிகமாக கிடைக்கும்ன்ட்டு. ஓவரால் வந்து குளோபலி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து லிக்விடிட்டி நிறையா இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய கேஷ் வரும். ஏன்னா எஃப்டியில் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகிடும். அப்போ என்ன ஆகும், இதுதான் சுச்சுவேஷன். நம்ம ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஆகிற மாதிரி தான் ஒரு கண்ட்ரிக்கு ஆகும், ஒரு கண்ட்ரிக்கு ஆகிற மாதிரி தான் ஒரு குளோபலி வேர்ல்டு ஃபுல்லாக ஆகும். அப்போது ஃபண்டு ஃப்ளோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லிக்விடிட்டி கேஷ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லிக்விடிட்டி கிரைசிஸ் நம்மளே பார்த்தோம். டிஹெச்எஃப்ல எவ்வளோ கீழே வந்தது, நிறையா வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் வந்து பயங்கரமாக வந்து கிராஷ் ஆச்சு. பிகாஸ் ஆஃப் தி லிக்விடிட்டி கிரன்ச் வந்தது ஒரு டைமில். அது மாதிரி தான் சொல்கிறேன், அந்த லிக்விடிட்டி நம்மக்கிட்ட இல்லை, நம்மக்கிட்ட அந்த எக்ஸ்ட்ரா கேஷ் இல்லைன்னா அந்த டைமில் நம்ம ஜெயிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். நீங்கள் வந்து எந்த லெவலில் வாங்கினாலும் திரும்பி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி குளோபலி வந்து லிக்விடிட்டி இல்லாத போது மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கும். அந்த டைமில் காசு இருக்கிறவங்க தான் வந்து ரொம்ப பெரிய ஆள். நான் சொல்கிற விஷயம் வந்து இந்த லைன்லேயே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இதே லைன்லேயே ரொம்ப காசு சம்பாதிச்சவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா மார்க்கெட் கண்ணா அப்படின்னா நீ இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கேஷை வச்சு தான் பெரிய லெவலில் வந்து காசு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் எப்பயுமே சீக்ரெட் மணி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. பர்டிகுலராக இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு சீக்ரெட் மணி இல்லாமல் உள்ளேயே வராதிங்க.
நீங்கள் சீக்ரெட் மணின்றது நான் சொல்கிறது உங்ககிட்ட 10 லட்சம் இருந்ததுன்னா 5 லட்சம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பா மீதி 5 லட்சத்தை வெளியிலேயே வச்சிருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருக்காது பங்குச்சந்தையில். இப்படியே அப்படியே போயிட்டு 20,000 போயிடுமா? அப்படிலாம் போகாது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போது இதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நீங்க சொல்றது கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இது இந்த விஷயத்துக்குன்ட்டு இல்லாமல் எல்லா விஷயத்துக்குமே வந்து இது பொருந்தும். இது எல்லாத்துலேயுமே இருக்கிறது தான். பட் நம்ம பங்குச்சந்தையில் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆமாம். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஒரு 5 lakhs இருக்கு, அதை மொத்தமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 10 lakhs எடுக்கலாம், இல்லை 15 lakhs எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் மொத்தமாக போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் ஏதாவது லாஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உடஞ்சி போய் உட்காந்துடுறாங்க. அதில் என்ன பண்ணலாம்னா, அதுக்கு நீங்கள் அந்த 5 lakhsல ஒரு 2.5 lakhs இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 2.5 lakhs வந்து கையில் வச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகும்பொழுது கூட நீங்க பேர் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏறுது, வேற ஏதாவது ஷேர் வாங்கணும் அப்படின்னா கூட நீங்க இந்த மணி எடுத்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நீங்க சீக்ரெட் மணி அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. நேர்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் சார். ஏன்னா இது ஸ்டாக் மார்க்கெட்டே இட்ஸ் அ கேம் ஆஃப் டபுளிங். ஓகே, ஒருத்தர் வந்து இது வந்துட்டு சும்மா வந்து நான் 1 லட்சம் வச்சிருக்கேன் 2 லட்சம் பண்ணிட்டா நான் சக்ஸஸ், அதெல்லாம் சக்ஸஸே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 7 times வந்து டபுள் பண்ணணும். அதுதான் உங்களுடைய ரியல் சக்ஸஸ். ஒரு கேம் விளையாடுறீங்கன்னா லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 போயிட்டே இருப்பீங்க தெரியுமா? அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டும் அதே மாதிரி தான். டபுளிங் கேம் அது பேர். ஒரு மணி உங்ககிட்ட இருக்குதுன்னா அதை 7 times நீங்கள் பண்ணணும். நீங்கள் 1000 rupees வந்து 7 times டபுள் பண்ண தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், 1,28,000. ஓகே, நீங்கள் வந்து இதுதான் ஆக்சுவலாக இதுவே ஒரு 10 லட்சம் வச்சுருக்கீங்கன்னா 7 times டபுள் பண்ண தெரிஞ்சுன்னா 12.8 crore. அந்த 7 times டபுள் பண்ணணும். அது எத்தனை வருஷம் எடுத்துக்கிறீங்கன்றது தான் உங்கள் திறமை. அது நீங்கள் வந்து 20 வருஷத்தில் பண்ணுறீங்களா, 15 வருஷத்தில் பண்ணுறீங்களா, அது வந்து எப்படி பண்ணுறீங்க, அது உங்களுடைய பர்சனல் வந்து திறமை. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே வந்தீங்கன்னா சும்மா 1 time நான் பண்ணிட்டேன், அதெல்லாம் வந்து இந்த மார்க்கெட் வந்து எவ்வளோ லட்சம் கோடி கணக்கில் இருக்கிற மார்க்கெட் இது. இதுக்கு வந்து நீங்கள் 7 times டபுள் பண்ணணும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி மணி. 1000 ரூபா எடுத்துன்னு வந்தீங்கன்னா கூட அது 7 times டபுள் பண்ணுங்கள். 1 லட்சம் எடுத்துன்னு வரீங்களா, அதையும் 7 times. அப்போ தான் உங்களுடைய கேம் வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ், கம்ப்ளீட் சக்ஸஸ்ன்னு அதுதான் சொல்ல முடியும். நான் 1 time பண்ணிட்டேன் 2 time பண்ணேன், அதெல்லாம் இந்த மார்க்கெட்டில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இது வந்து பல லட்சம் கோடி சம்மந்தப்பட்டது இருக்குது. இதில் நான் நிறைய பேர் கேட்குற கொஸ்டினே பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஒரு சேவிங்ஸ் வந்து பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப அப்படியே இது பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக சார், அதாவது நம்ம என்னதான் வந்து சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தாலும் சேவிங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இதுவாக மாட்டேங்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்றது அந்த சேவிங்ஸ் வந்து சரியாக கிடைக்க மாட்டேங்குது. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது சொல்லுங்கள். சேவிங்ஸ் வந்து அது இண்டிவிஜுவல் வந்து ரொம்ப இதுவாக பண்ணுங்க. இது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அந்த சேவிங்ஸோட சொல்கிறேன். இப்போ வந்து உங்கள் வந்து குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை வந்து இது ரொம்ப இந்த வேர்டு எனக்கு இங்கிலீஷில் ரொம்ப பிடிச்ச வேர்டு. இது வந்து டிலேடு கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ரொம்ப அது சைக்கலாஜிக்கல் வேர்டு, சூப்பர் வேர்டு. அது எப்படின்னா இந்த டிலேடு கிராட்டிஃபிகேஷனை பற்றி சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணால் இப்போ குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு 2 குழந்தை இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பீங்களா, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறமே கூட இன்றைக்கோ நாளைக்கோ பண்ணுங்கள். அந்த 2 குழந்தைய கூப்பிட்டு வச்சுக்கோங்க, டோரை வந்து லாக் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப குழந்தைக்கு ஃபேவரேட் சாக்லேட்டை வந்து கவர் பிரிக்காமல் முன்னாடி வந்து வச்சுடுங்க. ஓகே, வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஒரு 15 minutes வந்து உங்களுக்கு டைம் தரேன். ஓகே, அந்த 15 minutesல வேணும்னா இந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்ருங்க. ஓகே, உங்கள் சாய்ஸ் தான், வேணா சாக்லேட் சாப்பிட்ருங்க. 15 minutes யார் அந்த சாக்லேட் தொடாமையே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் 2 சாக்லேட் தரேன். ஓகே, அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ரூமை பூட்டிட்டு போயிடுங்க. 15 minutes பாருங்கள். ஓகே, அந்த குழந்தை வந்து ஒரு குழந்தை வந்து இன்கேஸ் சாப்பிட்டுடுச்சு, இன்னொரு குழந்தை சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இந்த வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. எந்த குழந்தை அந்த 15 minutes அந்த சாக்லேட்டை தொடாமல் 2வது சாக்லேட் வாங்குதோ அந்த குழந்தை அந்த ஃபஸ்ட்டு குழந்தைய விட மிகப்பெரிய லெவலில் வந்து முன்னேறிடும் வாழ்க்கையில். இது வந்து இது ஆல்ரெடி வந்து ப்ரூவ் பண்ண இதுதான் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு கதை கிடையாது. இது ஏற்கனவே உண்மையாகவே நடந்தது. 2 குழந்தை இருக்குது. ஒரு குழந்தை வந்து உடனே சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுச்சு. அந்த குழந்தை வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனில் இருக்குது. இன்னொரு குழந்தை வந்து 15 minutes வெயிட் பண்ணுது, எதுவுமே பண்ணலை. 15 minutes அது பிடிச்ச சாக்லேட் தான் இருந்தாலும் வெயிட் பண்ணுது. 15 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா 2 சாக்லேட் வந்து வாங்கிக்குது. அதுதான் வந்து டிலேடு கிராட்டிஃபிகேஷன். அந்த டிலேடு கிராட்டிஃபிகேஷன் வந்து இந்த குழந்தைங்களுக்காக மட்டும் சொல்லலை, இது வந்து பெரியவங்களுக்காகவும் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ ஒருத்தர் நிறைய வந்து செலவு பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் தான் நம்ம இதில் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீட்லேயே உட்காருங்க, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. சாப்பாடுலாம் செய்ய வேணாம். அப்போ வந்து எவ்வளோ கேஷ் செலவாகுது. நீங்கள் வீட்டில் குக் பண்ணிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஓகே, ரொம்ப கம்மி காஸ்ட் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து ஸ்விக்கிலேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஹியூஜ் எக்ஸ்பென்சஸ் ஆகும். இது அதுக்கு மட்டும் சொல்லலை, நான் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். நீங்கள் ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, ரீபாக் ஷூ வந்து போய் 15,000 rupees கொடுத்து வாங்குறது, இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிங்க. இது வந்து ஒரு 15 years டவுன் த லைன், அந்த குழந்தைக்கு 15 minutes மாதிரி உங்களுக்கு 15 years டவுன் த லைனில் நீங்கள் அந்த செலவு பண்ணுற கேஷை
ஓகே, ஒரு பேசிக் ஒரு ரிட்டர்ன் வந்து ஒரு 8 to 10% ரிட்டர்ன் நீங்கள் போட்டிங்கனாலே ஒரு 5,000 ருபீஸ் செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 15 இயர்ஸ் டவுன் த லைனில் ஃபார் எக்ஸாம்பிள் அதோட வேல்யூ வந்து ஒரு 20-25,000. நான் சும்மா அப்ராக்சிமேட் ஃபிகர் சொல்கிறேன். நீங்கள் செலவு பண்ணும் போது அந்த 5,000 நினைக்கக்கூடாது, 25,000 ருபீஸ் நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு ரீபாக் ஷூ போயிட்டு ஒரு 15,000 ருபீஸ் வாங்குறீங்கன்னா அது 15,000 கிடையாது. 15 இயர்ஸ் டவுன் த லைனோட இன்றைக்கி ப்ரெசென்ட் வேல்யூ வந்து அது கிட்டத்தட்ட 60,000 ருபீஸ் நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு 1,500 ருபீஸ் கொடுத்து போயிட்டு ஒரு ஒரு ஃபுட்டு ஒன்று சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அது 1,500 ருபீஸ் கிடையாது. அது கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் டவுன் த லைனில் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 ருபீஸ் நம்ம செலவு பண்ணுறோன்ற மைண்ட் செட் உங்களுக்கு என்றைக்கு வருதோ அன்றைக்கி கண்டிப்பாக வந்து சேவிங்ஸுக்கு வந்து கொஞ்சம் வந்து போகும். இந்த டிலேடு கிராட்டிஃபிகேஷன் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இது வந்து பெரியவங்களுக்கும் தான். நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கணும், ஏதோ ஒன்று உடனே செய்யணும்னு பார்க்காதீங்க. அது இன்கேஸ் தேவைன்னா செய்யுங்க. தேவையில்லாதது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை நீங்களே உங்கள் காசை திருடிக்கிற மாதிரி. அதோட எக்ஸாக்ட் வேர்டு அதுதான். தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா உங்கள் கேஷை நீங்களே திருடிக்கிற மாதிரி. ஏன்னா தேவையில்லாத விஷயத்தை ஏதாவது வாங்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எது தேவையோ அது ஒரு நாள் வந்து போயிடும். அதனால் வந்து தேவையில்லாத விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு அந்த கேஷை மட்டுமா சேவ் பண்ணுங்கள். அது பங்கு சந்தையில் வந்து சேவ் பண்ணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இதுக்கு பல ப்ரோக்ராமில் நம்ம எதுக்கு சேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். ஓகே, அது வந்து மார்க்கெட் வந்து என்ன இறங்கினாலும் வந்து இந்த மாதிரி ஃபண்டை வந்து எடுத்து நல்ல கம்பெனியில் சேவ் பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து ஒரு பிற்காலத்தில் வந்து அது மிகப்பெரிய வந்து ரிட்டர்ன்ஸாக வந்து அமையும். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1000 ரூபா செலவு பண்ணுறது இன்றைக்கி 1000 ரூபா, ஆனால் 15 இயர்ஸ் டவுன் த லைன் அது ஃபியூச்சர் வேல்யூவோட இன்றைக்கி ப்ரெசென்ட் வேல்யூ கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் செலவு பண்ணுறதே வந்து 8,000 ருபீஸ் கொடுத்து வாங்குறோமா, 8,000 கொடுத்து சாப்பிட்றோமான்னு இன்றைக்கி நினைங்க. கண்டிப்பாக உங்களுடைய செலவு பண்ணுற இது சொல்கிறேன். நான் வந்து அத்தியாவசியத்தை செலவு பண்ணுறது நான் எதுவுமே சொல்லலை. என்னடா இவர் எதுவுமே செலவு பண்ணக்கூடாது சொல்கிறாரு, அப்படி கிடையாது நான் சொல்கிறது எதுனா அனாவசியமாக பண்ணுறது. சும்மா வந்து ஏதோ ஒரு நாளைக்கு மந்த்லி ஏதோ ஒரு ஃபேமிலியோட போய் ஜாலியாக வந்து ஹோட்டலில் சாப்பிட்றது அது வேற. இதே வேலையாக வச்சுக்கிட்டு இதையே பண்ணுறது வந்து நல்ல விஷயம் கிடையாது. இது வந்து நான் ஃபுட்டுக்கு மட்டும் சொல்லலை, இது எந்த விஷயத்துக்கு வேணால். சில பேர் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஒன்ஸ் கார் மாற்றினே இருப்பாங்க, தேவையே இருக்காது. அது 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டலாம், ஆனால் ஒரு 20,000 தான் ஓட்டிருப்பாங்க. 3 இயர்ஸ்க்கு அப்புறம்லாம் நான் இந்த கார் வச்சுக்க மாட்டேன், வேறு கார் மாற்று. இந்த மாதிரிலாம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாமல் உங்களுக்கு தேவையானதுக்கு செலவு பண்ணுங்கள், தேவையில்லாதது வந்து சேவ் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே சார். ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து கோல்டு சில்வர் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். ஸோ கோல்டு எப்படி இருக்குது, சில்வர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சார். கோல்டு வந்து ஒரு சூப்பர்ப் கரெக்ஷன் வந்திருக்குதுங்க. இந்த கரெக்ஷன் வந்து ஒரு நல்லா வந்து நம்ம அந்த அதே ப்ரோக்ராமில் அது ஏன் அந்த அக்டோபர் 8th ப்ரோக்ராம் வந்து அப்படி வந்து சொன்னோன்னு பாருங்க. அதில் வந்து அதே ப்ரோக்ராம்னு சொல்லியிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 30,000 பக்கம் இருந்தது, அங்கேருந்து ஒரு 34,000 கோல்டு வந்தது. இப்போ எக்ஸாக்டாக சூப்பர்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் 61.8% ரீட்ரேஸ்மெண்ட் வந்துடுச்சு. இப்போ வந்து கோல்டு வந்து நீங்கள் இன்னொரு ஒரு வாரம் வந்து வெயிட் பண்ணணும். இப்போ வந்து அந்த தமிழ் நியூ இயருக்கு அப்புறம் வந்து கோல்டு வந்து முதலீடை வந்து பழையபடி வந்து ஆரம்பிக்க வேண்டியதுதான். அது வந்து ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன் வந்து திரும்ப வந்து கோல்டில் ஷார்ட் டியூரேஷனில் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. சில்வரும் அதே மாதிரி தான். சில்வரும் நீங்கள் வந்து தமிழ் நியூ இயருக்கு அப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ஆரம்பிச்சிக்கலாம். இந்த 1 வீக்குள்ளே ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்ததுன்னா ரொம்ப ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டு அண்ட் சில்வருக்கு பையிங்க்கு. ஓகே சார். காப்பர் எப்படி இருக்குது? காப்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு 15th ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்து முடிஞ்சிச்சுன்னா காப்பரு ஒரு மாதிரி இருக்குதுங்க. அதாவது எப்படின்னா அது வந்து டிவியில் நம்ம சொல்லி மக்கள் புரிஞ்சிக்கிட்டு பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்குமான்றது தெரியல. ஏன்னா வந்து அது காப்பர் ஒரு 15th அப்புறம் ஒரு ஷார்ப் மூவ் ரொம்ப ஷார்ட் டைமில் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப ஷார்ட் டைம் ஒரு 2-3 நாள் ஒரு ஷார்ப் டவுன் இருக்குது. இது ரெண்டுமே நடக்குதான்னு தெரியல, ஆனால் நடக்கிற மாதிரி நான் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப ஒரு ஷார்ப்பாக இருக்குது ஒரு டவுன்ஃபாலு. அது எதனால் அப்படி இருக்குன்றது அது உண்மையாகவே நடந்ததுக்கப்புறம் தான் எனக்கே வந்து அது புரியும். ஏன் சொல்கிறேன்னா அது வந்து 15th அப்புறம் ஒரு ஷார்ப் அப் மூவ், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப் டவுன் மூவ் இருக்குது, அதுக்கப்புறம் சரியாயிடுது. ஸோ ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ பண்ண வேணாம். ஓகே, ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த ஷார்ப் அப் மூவும் முடிட்டோம், இந்த ஷார்ப் டவுன் மூவும் முடிட்டோம். முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பை ஆன் டிப்ஸ் பண்ணுறது வந்து காப்பருக்கு வந்து நல்லா இருக்கும். ஒரு 1 மந்த் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் காப்பரை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த ஷார்ப் டவுன் மூவ் வந்துருச்சுன்னா, வரலன்னா விட்டுருங்க, பட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இட்ஸ் a fabulous opportunity for buy.
ஓகே சார். இப்போ க்ரூட் ஆயில் வந்து எப்படி இருக்கு சொல்லுங்க. க்ரூட் ஆயில் வந்து ஒரு மாதிரி கேட் ஆன் த வால் மாதிரி இருக்குதுங்க. க்ரூட் ஆயில் எப்படின்னா, இப்போ இந்த பர்டிகுலர் பீரியட் மண்டேலேருந்து கண்டிப்பாக இட் ஹேஸ் டு டேக் ஒன் ட்ரெண்ட். ஓகே, அந்த ட்ரெண்ட் வந்து 1 மந்த்துக்கு வந்து இட்ஸ் ஸ்ட்ராங் ட்ரெண்டாக வந்து இருக்கும். அந்த ட்ரெண்ட் வந்து பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ பை ட்ரெண்ட். ஓகே, நான் வந்து பை ஆன் டிப்ஸ் மாதிரி எதிர்பார்க்குறேன். ஆனால் வந்து இது வந்து எப்படின்னா ட்ரேடிங் வந்து அந்த டிசிஷன், ஓகே, அந்த ட்ரேடிங் ரியல் டைம் பார்த்து ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து ட்ரேட் பண்ண முடியும். நான் இந்த க்ரூட் ஆயில் வியூ மட்டும், இப்போ மற்றதெல்லாம் கிளியராக இன்றைக்கி வாங்குங்கன்னு சொன்னேன். க்ரூட் ஆயில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் பை ஆன் டிப்ஸ் எதிர்பார்க்குறேன். ஆனால் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸில் எதிர்பார்க்குறேன். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸில் இருப்பேன் நான். ஏன்னா இந்த 1 மந்த் வந்து இட்ஸ் அ பிக் ட்ரெண்ட். ஓகே, அது வந்து பையோ செல்லோ இட்ஸ் அ பிக் ட்ரெண்ட் நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இன்கேஸ் நான் பை சொல்லி அது பயங்கரமாக ஃபாலோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நீங்கள் பாதிக்கக்கூடாது. நான் இன்கேஸ் பை பண்ணுறேன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸில் வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு ஸ்டாப் லாஸை வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா இறங்கிச்சினாலும் அது வந்து சூப்பர்ப் வந்து ஃபால் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 1 மந்த்துக்கு வந்து க்ரூட் ஒரே ஒரு ட்ரெண்டு தான். பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் பை ஆன் டிப்ஸ். பட் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் கண்டிப்பாக நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். நான் பை ஆன் டிப்ஸ்னு ஸ்க்ரூடு போயிட்டு வாங்கிடாதீங்க. ட்ரேடிங் டிசிஷன் எடுங்க. ஆனால் 1 மந்த்து ஒரே ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு ஒரு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் வீக் தமிழ் வருஷ பருப்பு வருது. ஸோ அதை பொறுத்து வந்து கோல்டு ஏறறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்றீங்களா? 14th முடிஞ்சோடனே 14th சண்டே. ஓகே, ஸோ 15th வந்து 15-16 போல் வந்து கோல்டு ஒரு பாட்டம் தட்டுச்சுன்னா அங்கே வந்து வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அது அங்கேருந்து வந்து அகெயின் த நியூ ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஃபார் கோல்டு. ஓகே சார், நீங்கள் இப்போ இந்த சீக்ரெட் ஃபண்டு அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பண்ணலாமா, இல்லை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து பண்ண ஆரம்பிக்கலாமா எப்படின்னு சொல்லுங்கள். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போதைக்கு வந்து நீங்கள் அந்த 11,310 வந்து பிரேக் ஆகாத வரைக்கும் நான் வந்து பை ஆன் டிப்ஸில் தான் வந்து இருப்பேன். பட் எலெக்ஷனுக்கு அப்புறம், அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் வந்து வரும். அது ரொம்ப நாள்லாம் வராது, அதான் சொல்கிறேன். அது ஒரு 10 நாள்லேயே கூட வந்துடலாம். அந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் புதுசாக வரவங்க அந்த கரெக்ஷனை பார்த்துட்டு வர்றது நல்லது. இல்லை உங்கள் எலெக்ஷன் கேமே எனக்கு வேணாம், நான் ரொம்ப சேஃபானவன் அப்படின்னா நீங்கள் செப்டம்பர் முடிஞ்சோன்னு அக்டோபரில் வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். எனக்கு வந்து நீங்கள் எலெக்ஷன் சொல்கிறீங்க, இது சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, நான் வந்து கொஞ்சம் சேஃப் ட்ரேடரு, எனக்கு வந்து இதெல்லாம் வேணாம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்தையும் முடியட்டும். செப்டம்பர் முடிஞ்ச பிறகு அக்டோபர் 1 நல்ல கரெக்ஷன் வந்துன்னா அதுக்கப்புறம் வாங்க. பட் மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து நீங்கள் அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு கரெக்ஷன் வந்ததுன்னா ஒரு 50% வந்து அங்கே வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். பட் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு அப்மூவ் வந்துச்சு, யார் வந்தாலும் சரி, ஒரு அப்மூவ் வந்துச்சுன்னா அந்த அப்மூவில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுங்க. அந்த அப்மூவை பார்த்துட்டுப்பா இவங்க எலெக்ஷன்லேருந்து இவங்க வந்துட்டாங்க, இனிமேல் அவ்வளோதான், மேலே தான், ஒரு நல்ல ரிசல்ட் மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கவர்மெண்ட் தான் வருதுன்னு அதே கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா ஒரு பயங்கர ஒரு மூவ் இருக்கும். அந்த மூவில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுங்க. அந்த மூவ் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் போயிட்டு புதுசாக அங்கே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அந்த மூவை ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கப்புறம் புதுசாக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஸோ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து நம்ம ப்ரோக்ராமில் சொன்னதெல்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ October 8 வந்து நீங்கள் சொன்னீங்க மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் மேலே போகும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி நடந்திருக்கு. அதே மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா எஸ் பேங்க் ஷேர் வந்து 40% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அதுவும் நீங்கள் லாஸ்ட் டைம் ப்ரோக்ராமில் சொன்னீங்க. கோல்டும் வந்து சொன்னீங்க. அதே மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு ப்ரோக்ராம்லேயும் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை வந்து நேர்கள்லாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எல்லாம் இந்த டேட்டை குறித்து வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்கள் சொன்ன அந்த டிசிஎஸ் சொன்னீங்க இல்லை சார், அந்த ஷேர்லாம் வந்து ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் அவங்க வாங்கி வச்சு ஏறிச்சு அப்படின்னா எல்லாரும் வந்து மூர்த்தி சாருக்கு வந்து யூடியூப்ல வந்து தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. நிறைய பங்குச்சந்தை குறித்து நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. உதாரணங்கள் வேற நிறைய சொல்லியிருக்கீங்க. அதுக்காக நன்றி சார். நன்றி.